ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புளிப்பான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறது என்னோட ஸ்டைல்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மாங்காயை தோல் துருவி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வடித்த சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது கூட நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், வதக்கலை. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாண்டிலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா சிவந்ததுக்கப்புறம் ஒரு 3 வத்த மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா கிளறிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூள்